Hi everyone, welcome back to Katral Kalanjam channel. 9th standard social science subject la third midterm test February 2025 கான important questions தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்போதான் எல்லா important questionsையும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம எக்ஸாம்ல வரக்கூடிய எல்லா questionsையும் அட்டெண்ட் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகான் சிம்பலையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். தேர்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரியில் 10th லெசன் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், 11th லெசன் காலனிலிசம் இன் ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்கா, ஜியாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா 8th லெசன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரெஸ்பாண்டிங் டு டிசாஸ்டர்ஸ், சிவிக்ஸில் பார்த்தீங்கன்னா 6th லெசன் ரோட் சேஃப்டி, எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா 5th லெசன் மைக்ரேஷன். யூனிட் 10 இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 140 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின் பிரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் அக்கௌண்ட் ஃபார் அர்பனைசேஷன் இன் இங்கிலாந்து, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் அட்டெம்ப்ட் ஏ நோட் ஆன் ஹே மார்க்கெட் மசாரி, இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் வாட் டு யூ நோ அபவுட் லூயிஸ் ரெனால்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் ஹைலைட் எனி 2 இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஆன்சர் டீடைல் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் வேர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆஃப் இங்கிலாந்து ஆன் இந்தியா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க, நிச்சயமாக இந்த கொஸ்டின் எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இதை நீங்க அவசியம் படிச்சிங்க. யூனிட் 11 காலனிலிசம் இன் ஏஷியா அண்ட் ஆப்பிரிக்கா. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 152 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 ஆன்சர் தி ஃபாலோயிங் பிரீஃப்லி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் காலனிலிசம் அண்ட் இம்பீரியலிசம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேக்குறாங்க. சோ இது நம்ம எக்ஸாம் நிச்சயமா வந்துரும். சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ரைட் எ நோட் ஆன் ஜுலு ட்ரைப், இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் கர்னல் பென்னிக்விக், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் ஹோம் சார்ஜஸ், இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமா எக்ஸாமுக்கு வந்துரும். சோ இந்த 4 கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்கஸ் த எகனாமிக் இம்பாக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஆஃப் காலனைசேஷன் இன் ஆப்பிரிக்கா, இதுவும் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த ரெண்டு கொஸ்டின் ஒன்னு மாத்தி ஒன்னு கேட்டே இருக்காங்க. சோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 8 டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரெஸ்பாண்டிங் டு டிசாஸ்டர்ஸ். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 235 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் லெட்டர் செகண்ட் ஆன்சர் பிரீஃப் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் who are the communities first responders to disaster, ரொம்ப important question. Next second question though Japan has the densest seismic network, Indonesia has the most number of earthquakes, why, ரொம்ப important question, அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth question what should you do after a tsunami, ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. ஸோ இதை நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் லெட்டர் 3 ஆன்சர் இன் பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் சுனாமி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் டு யூ டூ இஃப் யூ ஆர் இன்டோர்ஸ் டூரிங் அண்ட் எர்த்குவேக், இதுவும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் ரைட் 3 sentences about வாட் டு டூ டூரிங் ஃபயர், இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த 3 கொஸ்டின் நிச்சயமாக கொஸ்டின் நம்ம எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த 3 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 6 ரோட் சேஃப்டி. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 282 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 1 ஆன்சர் தி ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் ஆர் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் வியரிங் ஹெல்மெட் வைல் டிரைவிங், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் லிஸ்ட் அவுட் தி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ரோட் ஆக்சிடென்ட்ஸ். தேர்ட் கொஸ்டின் விச் கலர் இன் தி சிக்னல் மீன்ஸ் ஸ்டாப். ஃபோர்த் கொஸ்டின் லிஸ்ட் அவுட் எனி 3 ரோட் சேஃப்டி ரூல்ஸ். இந்த 4 கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த 4லேருந்து ஒன்று மாற்றி கேட்டே இருக்காங்க. ஸோ இந்த 4 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் லெட்டர் செகண்ட் ஆன்சர் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் இன் ரோட் ஆக்சிடென்ட்ஸ். செகண்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் இன் டீடைல் த ரோட் சேஃப்டி ரூல்ஸ். இந்த ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. இந்த 2 கொஸ்டின் நிச்சயம் எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க.
யூனிட் 5 மைக்ரேஷன். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 317 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 4 கிவ் ஷார்ட் ஆன்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन enlist the reasons for migration, ரொம்ப important question. Second question, what are the major factors responsible for female migrants in India, ரொம்ப important question. Next பாத்தீங்கன்னா third question, name 4 districts in Tamil Nadu which record low number of immigration, ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. So இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. Next பாத்தீங்கன்னா fourth question, what are the factors responsible for the poorer sections and better off sections to migrate, ரொம்ப important question, அடிக்கடி கேக்குறாங்க. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஸ்டேட் தி எய்ம்ஸ் ஆஃப் மைக்ரேஷன் பாலிசிஸ், ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन டிஸ்கஸ் தி பேட்டர்ன்ஸ் ஆஃப் மைக்ரேஷன். இந்த ரெண்டு क्वेश्चन நிச்சயமா எக்ஸாம் வந்துரும். சோ இந்த ரெண்டு क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. தேர்ட் மிட்டம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க, எல்லா 1 மார்க்ஸையும் படிங்க. அப்போதான் 1 மார்க் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டாபிக்ஸ்ல உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். See you in the next video.